அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர் பணிக்கு தேர்வு பெற்று முதல் நாள் அனுபவத்தை நம்முடைய அகத்தியன் வாட்ஸ்அப் குழுவில் உள்ள ஒரு பெண் போட்டியாளர், பெண் ஊழியர் அவர்கள் அவங்களுடைய முதல் நாள் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார்கள். அந்த முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முதல் நாள் அனுபவம், அதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது பிடி டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு மேலே ஜாயின் பண்ண போகிறவங்க சம்மந்தப்பட்ட துறைகளில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி முதல் நாளில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லதாக ஒரு இனிமையான நாளாகவே முடிஞ்சிருக்கு. அதற்கு முன்பான நாள், அதுக்கு முன்ன நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலெக்டரேட்லேருந்து அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணது ஆஃப்டர்நூன் ஒரு 2:30. ஃபார்மல் சிவி எல்லாம் முடிஞ்சு அவங்களுடைய பிசி, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், பிஎஃப்சின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண பிறகு அவங்களுடைய ஆர்டர் கைக்கு மணி ஒரு 2:30லேருந்து 3 மணிக்கு கையில் கிடச்சிது. ஸோ அதை வாங்கி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரீஜியன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்க பிடிஓ கையில் கொடுத்துருக்காங்க. பிடிஓ வாங்கிட்டு விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டேபிள் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் நாள் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எல்லாமே சரண்டர் பண்ணிடணும். சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணால் திரும்ப கொடுக்க மாட்டாங்களா சார்னு சிலருடைய கேள்விகள். கண்டிப்பாக திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் இது இருந்தால் வேறு துறைக்கு நீங்கள் மாறி போகும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகும் பொழுது உங்களுடைய சர்டிஃபிகேட், உங்களுடைய எஸ்ஆர் புக், உங்களுடைய ரெஜிஸ்டர் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் சார் நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு எதுவும் கொண்டு போக தேவையில்லை, எப்போவுமே நீங்கள் ஒரு பேக் கொண்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும். டிஎன்பிஎஸ்சி அலாட்மெண்ட் ஆர்டர், இங்கே கலெக்டரேட்டில் கொடுத்த பணி நியமன ஆணை, உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடம், இது அது சம்மந்தப்பட்ட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதை கொடுத்துட்டு உங்களுக்கான டேபிள், உங்களுக்கான ரெஜிஸ்டரில் சைன் வாங்குவாங்க. சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கான டேபிள் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. முதல் நாள் முதல் பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் கிசான் அந்த பணம் வழங்கும் திட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 கட்டமாக 6,000 ரூபாயை 5 ஏக்கர் நிலம் கம்மியாக அதுக்குள்ளாக வச்சுருக்கிறவங்களுக்கு 6,000 ரூபாயை வருஷத்தில் 12 மாதத்தில் 3 பகுதிகளாக பிரித்து 2,000 கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஃபைல் ஒர்க், இந்த பணி தான் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் போர்டில் அவங்களுக்கு முதலாக ஒதுக்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா, மார்னிங் 9:45 to 10 ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராயிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். அதுக்கு முன்னாடி விடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரும் நாட்கள் வேலை பளு இதே போல் நீடிக்கும். ஸோ ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நைட்டு 9:30 இல்லைன்னா 10 o'clock வரைக்கும் இருக்கலாம். லேடிஸ்க்கு ஒர்க் லோடு இருக்கும். ஒர்க் லோடு பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் அறிவிக்கிற ஸ்கீம்ஸ் இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும். டேபிள் ஒர்க் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான டேபிள் ஒர்க், ஃபைல் ஒர்க் எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்ட்னாலும் அவங்களுக்கு உண்டான வேலைக்கு பார்த்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி டைப்பிஸ்ட் போயிருக்கிற எங்கள் நண்பர்கள் குழுவில் இருக்கிற ஒரு நண்பருடைய பகிர்வு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ முதல் நாள் அனுபவம் என்பது அந்த பெண் ஊழியருக்கு ஒரு இனிமையான அனுபவமாக அமைந்ததுன்னு சொல்லி சந்தோஷமாக பகிர்ந்துருந்தாங்க. குறிப்பாக இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகிறவங்க லன்ச் கொண்டு போயிடுங்க, பெஸ்ட்டு. ஏன்னா ஜாயின் பண்ண உடனே உங்களை டேபிள் அலாட் பண்ணி உங்களுக்கான ஒர்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர்டாக போங்க. நீங்கள் எதுவும் கொண்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுக்கான ஆர்டர், சர்டிஃபிகேட்ஸ், ஃபைல் தூக்கிட்டு கையை வீசிட்டு கூட போகலாம்.
அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போவுமே பேக்கெட்டில் ஒரு பேனா வச்சுக்கோங்க, அது உங்களுடைய சேஃப்டிக்கு. ஸோ முதல் நாள் அனுபவம் என்பது அரசு ஊழியராக அவருடைய அனுபவம் மிகவும் இனிமையாக இருந்தது. ஸோ அடுத்தது டைப்பிஸ்டுக்கான வீடியோ, அடுத்தது ஜாயின் பண்ணுற எல்லாருக்காகவும் ஒரு பிரத்யேகமான ஒரு சிம்பிள் மோட்டிவேஷ்னல் வீடியோ. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்அகாடமியில் பின்தொடர அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், எங்களுடைய லெசன்ஸ் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.